அன்பார்ந்த மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கம்பெனியில் பார்த்த உடனே உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி +2 ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. பட் இந்த ஒரு 15 டேஸில் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்ன அட்மிஷன் எப்படி போயிட்டுருக்கு, ப்ளஸ் எவ்வளோ டொனேஷன் வாங்குகிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணோம். பட் அங்கே இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மீட் பண்ணணுங்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக போயிருந்தோம். ஓகே, பட் எங்களுக்கு நிறைய ஒவ்வொரு வருஷமுமே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ் அதிர்ச்சியான நியூஸ் தான் கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரு 4 lakhs டொனேஷன்லேருந்து 3 lakhs டொனேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்க ஆரம்பித்தவங்க இன்றைக்கி அவங்க ஓப்பனாகவே அந்த விஷயத்த பேசுகிறாங்க. எப்படின்னா, மண்டே ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய ரேட் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs டொனேஷன் சொன்னவங்க இன்றைக்கி ஒரு 6 lakhs to 7 lakhs அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. ஒரு 8 lakhs சொன்னவங்க எல்லாமே இன்றைக்கி 10 lakhs and 12 lakhs அப்படி போகிறாங்க. 12 lakhs வாங்கினவங்க எல்லாமே 15 lakhs அப்படி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் இது நிறைய பேரண்ட்ஸ் ஃபோனில் கேட்டுட்டு, என்ன நீங்கள் 4 லட்ச ரூபா பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க. பட் அங்கே போனால் அந்த கல்லூரியோட செகண்டரி காலேஜஸ் தான் சொல்கிறேன், நாங்கள் இதுக்கு தான் சொன்னோம், நீங்கள் இந்த இதுக்கு தான் உங்களுக்கு அட்மிஷனுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த லெவலுக்கு மாணவர்களை பாதிக்கும் அப்படின்னா, அவங்க எய்ம் பண்ணி போகிறது மெயின் காலேஜஸ் எய்ம் பண்ணி போகிறாங்க. அங்கே போனால் அடிஷனல் காலேஜை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அதோடு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த Tier 1 காலேஜஸ் சொல்லக்கூடிய அந்த டாப் காலேஜஸ் அந்த காலேஜோட லிஸ்ட் நான் தரேன் பாருங்கள். ஓகே, பட் இந்த கல்லூரிகளில் சேர்ந்தால் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா, ஆமாம் கிடைக்கிது தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. எல்லா மாணவர்களும் கிடைக்குதுன்னா அது இல்லை. ஓகே, அது அந்த உண்மையும் ஒத்துக்கணும். ஓகே, இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் ஐஐடியில் படித்த மாணவர்கள் நிறைய ஐஐடிஸில் போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், அந்த பேப்பர் நியூஸ்லாம் எடுத்து பாருங்கள். மும்பை ஐஐடியில் 36% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகலை. ஓகே, காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஐஐடியில் சீட் கிடச்சிருச்சு, நம்ம கிடச்சிச்சினாவே நம்ம லைஃப் செட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கம்பெனிஸ் அதை எதிர்பார்த்து வரல. நீ ஐஐடியில் படித்தாலும் சரி, எந்த இதில் படித்தாலும் சரி, எந்த இன்ஸ்டியூஷனில் படித்தாலும் சரி, எனக்கு வேண்டியது உன் மண்டையில் இருக்கக்கூடிய சரக்கு தான். ஸோ அதை நீ ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் தாட்டாக இருக்குது. அப்போது அந்த ஐஐடியில் படித்தாலும் சரி, சாதாரண லோக்கலில் இருக்கக்கூடிய Tier 4 காலேஜஸில் படித்தாலும் சரி, அந்த கம்பெனி தனக்கு எந்த லெவலில் இந்த கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறான். ஸோ அதனால் நீங்கள் காலேஜஸ்க்கு தேர்வு செய்யும் போங்க. பட் அந்த Tier 1 காலேஜஸில் சில கல்லூரிகள்லாம் ஒரு எஃபோர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்டான டீச்சிங் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் எல்லா கல்லூரிகளும் அதை பண்ணுறாங்கன்னா அது இல்லை. ஓகே, அதே போல் மாணவர்களும் எல்லா இதுலேயும் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். ஓகே, இதில் பாருங்கள், இந்த டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு நான் ஒரு 16 காலேஜஸ் கொடுத்துருக்கேன். இதை தவிர 1 or 2 காலேஜஸ் உங்களுடைய மைண்ட் தாட்டில் இருந்ததுன்னா அது ஓகே தான். பட் இதை பெருசாக விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இதில் பிஹெச்டியுடைய டெக் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் SSN இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், பண்ணாரி அம்மன் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெப்கோ. ஓகே, ஸோ இதில் மெப்கோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளினான காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய டிசிப்ளின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி. பட் இதுவே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய ப்ராஜெக்ட் பேஸில் அந்த மாணவர்கள் டீச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் போகிறத பற்றி ப்ராப்ளம் கிடையாது. அந்த இன்ஸ்டியூஷனில் என்விரான்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட என்விரான்மெண்ட் அந்த கல்லூரி எப்படி பண்ணிகிட்ருக்கு அதை முழுசாக விசாரிங்க. ஒவ்வொரு இயரும் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, சிஎஸ்ல ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 180 ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் எந்தெந்த ரேஞ்ச் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஓகே, எந்த கம்பெனிக்கு போயிருக்காங்க அந்த லிஸ்ட்டு கிடைக்குமான்னு பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் இந்த கல்லூரிகளுக்கு போகணும். நீங்கள் இந்த நேம் யாரோ யூடியூப்ஸில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், என்னை போல் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பட்
வீடியோக்காகவும் பண்ணலாம், சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்காகவும் கொடுக்கலாம். பட் இப்போ நாங்களாம் இப்போ நிறைய வீடியோஸ் நான் வந்து இந்த இயர் நான் அப்டேட் பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னா, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்டர்ன்ஷிப்காகவும் அண்ட் ஃபைனல் பிளேஸ்மெண்ட்டுக்காகவும் சிஎஸ் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய ட்ரைனிங் எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னால் மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் வந்து எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த கல்லூரிகளில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயம் எங்களால் புரிஞ்சிக்க முடியும், எங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓகே, ஸோ மற்றவங்களை குறை சொல்லணுங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்லலை. பட் யார் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ரியலான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறீங்க, நிறைய அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பையன் வந்து ஒரு பையனோ பொண்ணோ வந்து ஒரு சரியான முறையில் கம்பெனியில் தேர்வாகலைன்னா உங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக ஆக ஆரம்பிச்சிருது. பட் 3 to 4 lakhs வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டாப் கல்லூரியில் போயிட்டு ஒரு 12 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கல்லூரியிலே ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய ஸ்கில்லு டெவலப் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்கும், நிறைய ஸ்கில்லை உங்களுக்கு ஓனாக டெவலப் பண்ணுங்கள். அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா டாப்பான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், மினிமம் ஒரு 80,000 to ஒரு 1.5 வரைக்கும் கிடைக்கிற லெவலுக்கு உங்களை டெவலப் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை யோசிங்க. பட் ஒரு 3 to 4 lakhsக்காகலாம் வந்து ஒரு 15 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபாலாம் டொனேஷன் கொடுத்து ஒரு சிஎஸ்சி கோர்ஸை வந்து போய் மல்லு கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் இது. ஓகே, ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ உங்களுடைய கொலீக்ஸ்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.